வணக்கம். ஊரோடி 3.0க்காக நான் உங்க எம்பிஆர். இப்போ நான் எங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாஞ்சோலையில இருக்கேன். மாஞ்சோலை கிளிதானோ அப்படின்னு ஒரு பாடல் எல்லாருக்கும் ஞாபகம் இருந்த பேரை சொன்ன உடனே. ஆனா இந்த ஊரை பத்தி சொல்லணும் அப்படின்னா இதற்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. அந்த வரலாறு தொடங்குற வருடம் 1706 இருந்து. என்னங்க, மாஞ்சோலை ஊர் இப்பதான் 49 வருஷமா எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க 1706 இருந்து தொடங்குதுன்னு சொல்றீங்களா? உண்மைதான். 1706 இருந்து இந்த ஊரின் வரலாறு தொடங்குறது. அப்ப ஆரம்பிச்ச இந்த ஊர் இப்போ ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இங்க வாழக்கூடிய மனிதர்கள், இங்க நடக்கக்கூடிய தேயிலை தோட்ட பயிர் எல்லாத்துக்குமே ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இதற்கு பிறகு இது என்னவாக போகுது மிகப்பெரிய கேள்விக்குறியோடு எல்லாரும் இருந்துட்டு இருக்க நேரத்துல இந்த ஊரின் அந்த கடைசி காலகட்ட பதிவுகளை தான் இன்னைக்கு நம்ம வீடியோ முழுக்க பார்க்க போறோம். அதோட இந்த ஊருடைய வரலாறையும் தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போறோம். மாஞ்சோலை இன்று நம்ம ஊரோடி 3.0 பார்த்துட்டு இருக்க இடம் பாத்தீங்கன்னா மாஞ்சோலை தான். மாஞ்சோலை பக்கத்துல இருந்து வரக்கட்டுங்கிற ஒரு வியூ பாயிண்ட் தான் நம்ம வந்திருக்கோம். தூரத்துல தெரியுது பாருங்க, அதுதான் நம்முடைய காரையார் டேம். பாபநாசம் மேல இருக்கக்கூடிய காரையார் டேம் எவ்வளவு அழகா தெரியுது பாருங்க. ஒரு ஆறு ஓடுற மாதிரி நீரோடைய மாதிரி இங்கே பார்த்தா தெரியுது. ஆனா அந்த பிரம்மாண்டமான டேம் அது. அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுதான் மணிமுத்தாறு டேம். வழக்கமா குதிரைவெட்டியில இருந்து பார்த்தா இந்த வியூ பாயிண்ட் தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனா இங்கே அந்த ரெண்டு வியூ பாயிண்ட் தெரியும். சுத்திலும் பாருங்க எவ்வளவு மழை பாத்தீங்கன்னா மாஞ்சோலை தான் எல்லாருக்கும் அடையாளமா தெரியும். ஆனா மொத்தம் 5 ஊர்கள் இருக்கு. மாஞ்சோலை, ஊத்து, நாலுமுக்கு, காக்காட்சி, குதிரைவெட்டி. இந்த 5 இடங்கள்லயுமே தேயிலை பயிரிட்டாங்க. தேயிலை மட்டுமே இல்ல, காஃபி, மிளகுன்னு நிறைய விஷயங்கள் பயிரிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனியோடைய அவங்களுடைய பணி முடிவுக்கு வந்தனால ஊழியர்கள் எல்லாத்தையும் அனுப்பிட்டு இருக்காங்க. இந்த ஊரே காலியாகி போயிட்டு இருக்கு. ஸோ பல இடங்கள்ல வெப்ப செய்திகள் நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த நேரத்தில் வரலாற்று நம்ம தெரிஞ்சுக்கணும். குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இடம் எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்தது? ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எல்லாமே தமிழர்கள் நிலம் தான். சேரன், சோழன், பாண்டியன் சொல்லிட்டு தமிழர்கள் தான் எல்லா பக்கமும் ஆண்டுட்டு இருந்தாங்க. அதற்கு பிறகு மொழி மாநிலங்களா வந்ததுக்கு அப்புறமா கேரளாவில் சமஸ்தானங்களா இருந்துச்சு. அதுல திருவிதாங்கூர் சமஸ்தானம் ரொம்ப ஃபேமஸ். 18ஆம் நூற்றாண்டுல பாத்தீங்கன்னா 1706 இருந்து 1758 அந்த காலகட்டத்துல ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. அந்த போர்ல அப்போட திருவிதாங்கூருடைய மன்னரான மார்த்தாண்டவர்மா போர் புரியும் போது இங்க சிங்கம்பட்டி ஜமீன்ல இருந்து அவங்களுக்கு போர்ல உதவி பண்றதுக்காக போயிருக்காங்க. அப்படி உதவி பண்றதுக்காக போனப்போ அங்க இருந்த ஒரு இளவரசர் அவரோட போர்ல பலியாகிறாரு. அந்த போர்ல திருவிதாங்கூர் சமஸ்தானம் வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்றதுக்கு பிறகு அதனுடைய பரிசா அவங்களுக்கு 74,000 ஏக்கர் கொண்ட இந்த ஒட்டுமொத்த நிலப்பரப்பை கொடுக்கறாங்க. 74,000 ஏக்கர் நிலப்பரப்பு தான் பாத்தீங்கன்னா இந்த தெரியுது பாருங்க, இவ்வளவு பெரிய நிலப்பரப்பு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்தது 74,000 ஏக்கர். ஆனா அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 8,373 ஏக்கர் 57 சென்ட் இந்த நிலத்தை மட்டும்தான் நம்முடைய மன்னர் குத்தகைக்கு கொடுக்கறாங்க பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனிக்கு. ஏன் கொடுக்கறாங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி ஒரு வரலாறு இருக்கு. சோ அந்த வரலாறு பத்தி தெரிஞ்சுக்கணுமா? வாங்க போலாம். நிலத்தை நம்முடைய திருவிதாங்கூர் சமஸ்தானம் பாத்தீங்கன்னா சிங்கம்பட்டி ஜமீன் அவங்க ஃபேமிலிக்கு கொடுக்குறாங்க. இவங்க கொடுத்தது எப்போ அப்படின்னா 1758 அந்த காலகட்டத்தில் 18ஆம் நூற்றாண்டு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 150 ஆண்டுகளுக்கு பிறகு 20ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்துல அந்த ஃபேமிலியில இருந்து ஒரு முக்கியமான நபர் படிக்கிறதுக்காக சென்னைக்கு வரார். அவங்களுடைய இளவரசர் ஒருத்தர். சிங்கம்பட்டி ஜமீனுடைய இளவரசர் ஒருத்தர் 19ஆம் நூற்றாண்டுடைய துவக்கத்துல சென்னைக்கு படிக்க வராரு. அவர் படிக்க வந்த நேரத்துல அப்போ அந்த ஊர்ல இருந்த ஒரு முக்கியமான அவர் படிச்சிட்டு இருந்த கல்லூரியுடைய துணை முதல்வர் கிளமன் டி லாகேங்கிற அந்த துணை முதல்வர் கொல்லப்படுறார். அந்த கொலை வழக்குல சிவசுப்பிரமணிய சங்கர தீர்த்தபதி அப்படிங்கிற சிங்கம்பட்டி ஜமீனோட இளவரசரும் கடம்பூர் இளவரசர் 2 பேரும் குற்றம் சாட்டப்படுறாங்க. குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நடக்குது. வழக்குடைய முடிவுல 2 பேரும் விடுவிக்கப்படுறாங்க. அந்த வழக்குக்காக அவங்க செலவழித்த தொகை பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல 3 லட்சம் ரூபாய். அது ஒரு மிகப்பெரிய தொகை. அந்த பணத்தை ஈடு செய்வதற்காகத்தான் இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த 74,000 ஏக்கர்ல இருந்து 8,373 ஏக்கர் 57 சென்ட் நிலத்தை மட்டும் பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனிக்கு குத்தகைக்கு கொடுக்குறாங்க. அந்த பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி பாத்தீங்கன்னா வாடியா அப்படிங்கிற ஒரு குடும்பத்தினால் நடத்தப்படுது.
அவங்க பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் சொல்லப்படுது. அந்த குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலத்துல பண்ண பிசினஸ் வந்து மரம் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய கவனம் தேயிலை பக்கம் திரும்புது. தேயிலை பக்கம் திரும்பினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க முதல்ல கோயம்புத்தூர்ல உள்ள ஆனைமலை பகுதியில வந்து அவங்களுடைய டீ பிளான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொரு ஊர்களா வந்து மாஞ்சோலை அவங்க கவனத்துக்கு வருது. தேயிலை, ஏலக்காய், கொய்னா, மிளகு இன்னும் பல பயிர்களை பயிரிட்ட பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி 1929 வருடம் சிங்கம்பட்டி ஜமீன் கிட்ட இருந்து அந்த 8373 ஏக்கர் 57 சென்ட மட்டும் 99 வருட குத்தகைக்கு எடுக்கிறாங்க. அந்த குத்தகை 2028 முடியுது. அவங்க வந்து குத்தகைக்கு எடுத்த வருடம் 1929 இருந்தாலும் அதற்கு பிறகு சுதந்திரம் கிடைத்ததுக்கு அப்புறமா ஜமீன்தாரி ஒழிப்பு முறை வந்ததுக்கு அப்புறம் எல்லா ஜமீன்தாரர்களுடைய சொத்துக்களும் அரசிடமையாக்கப்படுது. அரசிடமையாக்கப்பட்டதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மன்னர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் இழந்துட்டாங்க. இருந்தாலும் அவங்களுடைய அந்த மன்னர் அதிகாரம்லாம் இருக்கு. அதற்கு பிறகு இந்த ஒப்பந்தம் பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனிக்கும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் மாறுது. ஸோ தமிழ்நாடு அரசாங்கம் பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி இடையே நடந்த அந்த ஒரு ஒப்பந்தம் தான் வந்து நீண்ட காலமா இருந்துச்சு. இந்த நேரத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 1958 ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஒரு அறிவிப்பை கொடுக்கறாங்க. மீதி இருக்கிற குத்தகை காலம் முழுவதும் பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி இந்த இடத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கு பிறகு அரசிடம் அந்த இடத்தை ஒப்படைத்து விட வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க பிசினஸ் ஒழுங்கா போயிட்டு இருக்கு. நிறைய மக்கள் இங்க வந்து தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க வந்து தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்த தொழிலாளர்கள் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில இருந்தும் கொஞ்சம் பேர் கேரளால இருந்து வந்திருக்காங்க. 4 தலைமுறைகள் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் கிளம்ப வேண்டிய ஒரு சூழல் வந்து வந்திருக்கு. ஒரு வருத்தமான ஒரு சூழல் அப்படின்னு வந்து சொல்லணும். ஏன்னா 4 தலைமுறை இங்கேயே இருந்துட்டாங்க. அவங்களுடைய அடுத்தடுத்த தலைமுறையில சில பேர் வெளி வேலைக்கு போயிருந்தா கூட ஒட்டுமொத்தமா இவங்களுக்கு இதை விட்டா வேற வேலை தெரியாத ஒரு நிலைமை தான். இப்போ கம்பெனி தரப்புல சில நஷ்டஈடு கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டாலும் கூட அது போதுமானதாக இல்லை. அதற்கு பிறகு நாங்க வெளியில போய் எங்க வாழ்வோம், என்ன பண்ணுவோம், அந்த மனிதர்களோட பழகிறது தண்ணீர், காற்று எல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்கும். இதுல இருந்துட்டு எப்படி அங்க போய் வாழ போறோம் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி தான் இவங்க மேல வந்து அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல எழுந்திருக்கு. ஆயிரத்தி 1976 களக்காடு முன்னந்துறை புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு இங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்ததுனால பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி கோர்ட்ல ஒரு கேஸ் போடுறாங்க. அந்த கேஸ் 40 ஆண்டுகள் நடக்குது. 2017 தான் அந்த கேஸ் முடியுது. அது முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா 1000 ஏக்கர்ல மட்டுமே அவங்க வந்து முதல்ல இருந்தே 8373 ஏக்கர் இருந்தாலும் 1000 ஏக்கர்ல மட்டுமே பயிர் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கு பிறகு அந்த 1000 ஏக்கர் அவங்க பயிர் செஞ்சாலும் 500 ஏக்கர்ல வந்து மக்கள் வசிச்சுட்டு இருந்தாங்க. பர்மா ட்ரேடிங் கம்பெனி நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ந்து 40 ஆண்டு காலம் நடந்த அந்த வழக்கு 2017 நிறைவடைந்தது. அப்போ வந்து நீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு என்னன்னா குத்தகை காலம் முடியும் வரைக்கும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த தோட்டங்களை. ஆனா அதற்கு பிறகு புதுசா எந்த தோட்டங்களும் அமைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்திலேயே 2 இடங்கள்ல தோட்டங்கள் வந்து குறைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தேயிலை மட்டும் தான் இருந்தது. கிட்டத்தட்ட 5000 மக்கள் வசிச்சுட்டு இருந்த அந்த பகுதி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு இன்னைக்கு 2024 இப்போ ஒட்டுமொத்தமா காலி செய்யக்கூடிய நிலையில இன்னைக்கு இந்த ஒரு ஜூன் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா 1000 பேர் வரைக்கும் மட்டுமே இருக்காங்க. அவங்களும் காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஜூன் 14 கூட எல்லாருடைய ஒப்பந்தமும் முடிஞ்சு எல்லாருமே கிளம்ப சொல்லிட்டாங்க. அவங்க எல்லாருமே காலி பண்ணி போயிட்டு இருக்காங்க. இது வெறும் தேயிலை தோட்டம் கிடையாது. 4 தலைமுறைகள் நிறைய மக்கள் இங்க வசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுது அப்படிங்கிற கேள்விக்குறி அவங்க கிட்ட இருக்கு. முதல் கட்டமா தொகை கொடுத்து சொல்லியிருக்காங்க. அதற்கு பிறகு மீதமுள்ள தொகை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அப்படி வழங்கப்பட்டாலும் கூட அது போதுமானதாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இந்த வீடியோல மாஞ்சோலையோட வரலாறு என்ன, மாஞ்சோலைங்க அந்த ஊர் எப்படி உருவாச்சு, காக்காச்சி, குதிரை வெட்டி, ஊத்து, நாலுமுக்கு இதெல்லாம் வந்து என்ன நடந்துட்டு இருந்தது, சிங்கம்பட்டி ஜமீனுக்கு இந்த இடம் எப்படி கிடைச்சது, அவங்க எப்படி பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி கிட்ட இந்த இடத்த கொடுத்தாங்க, அதற்கப்புறம் என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்துட்டு இருக்குங்கிற விஷயங்களை பத்திலாம் நிறைய விஷயம் ஷேர் பண்ணோம். அடுத்து இங்க என்ன நடக்க போகுது, இந்த இடம் என்னவா மாறப்போகுது, இங்க இருக்கக்கூடிய சுற்றுலாத்தலங்கள் இன்னைக்கு எப்படி இருக்கு, அதை பற்றி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை அடுத்த வீடியோல பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.